சக்தி என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த இடத்துல வந்து கண்மணியை பார்க்குறாரு. கண்மணி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே கண்மணி கிட்டே, என்ன கண்மணி இங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கண்மணி சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாரு சக்தி. இவ்வளோ நடந்திருக்கா? நான் இப்போ தான் 2 பேரையும் பார்த்தேன், ரொம்ப சந்தேகமாக இருந்தது. ஒருவேளை அவங்கள தான் ஏதோ பண்ணியிருப்பாங்களா, வாங்க போய் பார்க்கலாம், இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாரு. இங்கேயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க 2 பேருமே. அங்கே பார்த்தா அன்பையும் கட்டி போட்டிருக்காங்க, அந்த குழந்தையும் கட்டி போட்டிருக்காங்க. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க 2 பேரையும் வந்து கயிறு கழட்டி விடும்போது நிறைய பேர் ரவுடிஸ் எல்லாமே வந்துடுறாங்க. அவங்களாம் வந்து என்ன பண்ணுறாங்க, ஃபைட் பண்ணுறாங்க. இவங்க கூட என்ன பண்ணுறாரு, நம்ம சக்தி வந்து எல்லாருக்கிட்டையுமே ஃபைட் பண்ணி எல்லாருமே வந்து அடிக்கிறாரு. அப்போ கரெக்டாக நம்ம அன்பும் கூட சேர்த்துறாரு. 2 பேருமே சேர்ந்து எல்லாருமே வந்து அடித்து வந்து போட்டுடுறாங்க. அடுத்து வந்து அவங்க 2 பேருமே குழந்தையும் வந்து அதுக்கப்புறம் அவங்க அப்பாவையும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ வந்து அவங்க அப்பாவை பார்த்துட்டு, ஏன்ப்பா நீங்கள் வந்திருக்கேன், உன்னை காப்பாற்ற தாம்மா நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என் அப்பா என்னை காப்பாற்ற வந்திருக்காரு, எனக்கு இது போதும், அப்பா என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து சொல்லிட்டு இருக்கா. உடனே வந்து உன் அப்பா வந்து காப்பாற்ற வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிஸ் எல்லாம் பார்க்குற ரவுடிஸ்லாம் போட்டு அடிக்கிறாரு சக்தி அனுபவம். அப்போ ரவுடிஸில் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி இவரும் சேர்ந்து தான் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயம் சொல்கிறாங்க. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிற அன்பு உடனே வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரோட சட்டையை பிடிக்கிறாரு. சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, பச்சை குழந்தைன்னு பார்க்காம இந்த மாதிரி வேலைக்கு உடந்தையாக இருந்திருக்க, நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, எங்கள் மூஞ்சிலே முழிக்காத, பாவம் உன் பொண்ணு உன்னை நம்புறா, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட இப்போவே உன் பொண்ணுக்கிட்ட உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்ல, ஐயோ மச்சான் எதுவும் சொல்லிடாதீங்க மச்சான் அப்படி சொல்லிட்டு அழறாரு. ஆமாம் வேணா அன்பு, சொன்னால் கேளுங்க, ஒரு அப்பாவுக்கு இதோட கஷ்டமான விஷயம் எதுவுமே இருக்க முடியாது, வேணா அன்பு அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துகிறாங்க. நம்ம கண்மணி, சே போனால் போதும், உன்னை இப்படி விடுற, உன்னெல்லாம் நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து இங்கே வந்து இந்த மாதிரி குழந்தைய வந்து காப்பாற்றினது வந்து நம்ம சக்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சுட்டு சக்திக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னி வந்து சக்தியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு பொன்னி, உன் வீட்டுக்கார் பாரு உன்னை தேடி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அப்போவே தேடி வந்தேங்க, இவங்க 2 பேர் தான் மாற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயூரியும் ஸ்வேதாவையும் வந்து சொல்கிறாரு நம்ம சக்தி. அவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாங்க. மயூரி, சாரிங்க, நீங்கள் எங்கள் பிள்ளையை காப்பாற்றிருக்கீங்க, ஆனால் நான் தான் உங்களுக்கு இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்குறாங்க. உன் குழந்தையே வந்து காப்பாற்றிருக்காரு, ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கியே காச்சா, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு அன்பு செமையாக டென்ஷன் ஆகி திட்டுறாரு மயூரியை. டே சாரிடா, நான் தெரியாமல் பண்ணிட்டேரியா பண்ண, தெரிஞ்சு தானே எல்லாம் பண்ண, மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணுறதே உன் வேலையா, பொன்னி உனக்கு என்ன தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து எல்லாருமே வந்து பார்க்குறாங்க சக்தியை பார்த்துட்டு, நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்கேப்பா, பொன்னியும் ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி உடனே வந்து பொன்னி சொல்கிறாங்க, இங்கேருந்து நான் கிளம்புறேன்றாங்க. ஏமா அப்படின்னோடனே, இல்லைங்க நாங்கள் இங்கேருந்து கிளம்புறேன், அவள் ஏன் கிளம்புறேன் எனக்கு நல்லா தெரியும், நான் இங்கே இருக்கக்கூடாது, நான் இங்கே இருந்தால் அவள் இங்கே இருக்க மாட்டா, அதனால தான் கிளம்புறேன், ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ணுற, அந்த பையன் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து எவ்வளோ நல்லவனாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் சக்தி, முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க, அப்படின்லாம் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு பொன்னி அடம் பிடிக்கிறாங்க. வேணா பொன்னி, நீ கிளம்ப வேணாம், நான் தானே கிளம்பணும், நான் வேணா கிளம்பிடுறேன், ஏன் பொன்னி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாரு. நீ இருக்கேன்னு தானே நான் இங்கே இருக்கேன், இங்கே பார் பொன்னி, நான் வேணா இந்த வீட்டிலேருந்து வேணால் கிளம்பிடலாம், ஆனால் இந்த ஊர்லேருந்து நான் கிளம்ப மாட்டேன், ஏன்னா உன்னை கூட்டிகிட்டு தான் நான் அந்த ஊர்லேருந்தே போவேன், நீ இல்லாமல் நான் கண்டிப்பாக திரும்பி போக மாட்டேன் பொன்னி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியாக பார்க்குறாங்க பொன்னி. சரிம்மா, தம்பியும் இங்கேயே இருக்கட்டும், உனக்கு எப்போ மனசு சரியாகுதோ அப்போ நீ கிளம்புமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, நான் முதல்ல இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்புறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கிளம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னதால் பொன்னி அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பாருமா, இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பியாக இருக்குது, நீ அவரு நல்லா வாழணும், அவர் கூட போகிறது தான் நல்லது அப்படி சொன்னோன்னே, இங்கே பாருங்கள், இந்த விஷயத்தில் யாரும் தலையிடாதீங்க, நான் அவர் கூட போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. சக்தியும் வந்து பொன்னி இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. 2 பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும், இவங்க 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சு இருக்கக்கூடாது, இவங்க இப்போ சேர்த்து வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க நம்ம வந்து கண்மணியும் அன்பும். உடனே கண்மணி அன்பும், சரி ஓகே, இப்போ என்ன நீங்கள் சேர்த்து போக மாட்டீங்க அவ்வளோதானே, சரி பார்த்துக்கலாம் விடுங்க, கொஞ்ச நாள் வந்து இங்கே இருக்கட்டும் சக்தி, அதுக்கப்புறம் பொன்னியே வந்து வேணான்னு சொல்லிட்டு அவரே போயிடுவார், பொன்னி நீ கவலைப்படாது அப்படி சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. பொன்னி வந்து, நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் அடம் முடிச்சா நான் உங்கள் கூட வந்துடுவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, அதுதான் முடியாது அப்படின்றாங்க. அதையும் பார்க்கலாம் பொன்னி, நீ இல்லாமல் நான் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவரும் போகிறாரு. 2 பேரும் இவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, ஏன் இவங்க 2 பேர் பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க நம்ம சிவகாமி. நாங்கள் சேர்த்து வச்சுருவோம், நீங்கள் கவலைப்படாதுமான்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷப்படுறாங்க சிவகாமி.